winner is Divya. வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோவில் வந்திருக்கு அப்படின்னு கேட்குறீங்க. வேறு ஒன்றும் இல்லை, பிக் பாஸ் வந்து இப்போ வந்து ஃபைனல் நடந்துட்டு இருக்கு. அதாவது ஃபைனல் முடிஞ்சிருச்சு. இப்போ டைட்டில் வின்னர் திவ்யா ஆகிட்டாங்க. ஸோ அது என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு வரிசை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். ஸ்டார்டிங் எடுத்தோன்னா ஃபைனலிஸ்ட்டில் 4 பேர் இருந்தாங்க. அதாவது ஃபைனலிஸ்ட்டாக வந்து அரோரா அண்டு விக்ரம், சபரி அண்ட் திவ்யா இருந்தாங்க. ஸோ உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு பார்க்காம ஃபஸ்ட் வெளியே இருக்க கண்டஸ்டன், அதாவது எக்ஸ் கண்டஸ்டன் சொல்லுவாங்கள்ல, அதாவது உள்ளே போயிட்டு வெளியே வந்தவங்கள கண்டஸ்டன்ஸை பார்த்துருந்தாங்க. அப்போ பார்த்தா கமருதீன் உள்ளே வந்துட்டார். சடனா என்னாச்சு கமருதீன் உள்ளே வந்தார், ரிவோக் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டால், ஆனால் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ மேபி ரிவோக் பண்ணியிருக்கலாம், பட் அமௌண்ட் கொடுத்தாங்களா அது எந்த மீன் கன்ஃபார்ம் ஆகலை. பட் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நான் அடுத்த வீடியோலேயே இல்லை ஷார்ட்ஸ்லேயே வந்து கண்டிப்பாக நான் ரெஃபர் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு கமருதீன் மட்டும் வந்திருக்காரு. பாரு எங்கடா? அப்போ கமருதீன் சேர்ந்தானே, அதாவது கமருதீன் கூட சேர்ந்து பாரு தானே உள்ளே போயிருந்தாங்க. இப்போ பாரு எங்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாரு அப்போதைக்கு வரல, கொஞ்சம் பிஸியாக இருக்காங்கன்னு சொன்னாங்க. இது ஃபஸ்ட் டே ஷூட்டில். 2வது நாள் ஷூட்டில் அதே பாரு வந்திருக்காங்க. பட் நம்மளுக்கு வந்து கோர்வையாக, அதாவது ஒரே எபிசோடாக காட்டியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3.5 hours 4 hours காட்டியிருப்பாங்க. பட் பாரு வந்து வந்தது 2வது நாள் ஷூட்டிங் தான். அதாவது இப்போ எபிசோட் நடந்தது, அதாவது நம்மளுக்கு காட்டினது ஞாயிற்றுக்கிழமை. பட் எபிசோட் நடந்தது சனிக்கிழமை நைட்டு, அதாவது சனிக்கிழமை காலையில் நடந்தது தான் நம்ம பார்த்த ஷோ. பட் அதுக்கு முந்தின நாள் அது ஒரு ஷூட் நடந்திருக்கும். ஸோ அந்த ஷூட்டில் தான் கமருதீன் வந்திருக்காரு, பாரு வரல. 2வது நாள் ஷூட்டில் பாரு வந்துட்டாங்க. ஸோ அது வந்து எண்டில் தான் வரும். ஸோ கமருதீன் வந்தோடனே எல்லோரும் ஹாய்லாம் பைட்டு சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து விஜய் சேதுபதி சார் உள்ளே போயிட்டு இந்த நேரத்தை கடத்தணும்ல, அதுக்காண்டி ஒரு டாஸ்க் வச்சார். இந்த வீட்டில் நீங்கள் வந்து எப்படிலாம் இருக்கீங்க, அதாவது வீட்டில் எதை வச்சு நீங்கள் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் மாதிரி வச்சார். அவங்க அரோரா பேசும்போது காதல் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது விஜய் சேதுபதி சார் எல்லாருமே வந்து அப்படின்னு சொன்னாங்கன்னா, என்ன சார் நீங்களும் சார் அப்படின்னு கேட்குறாங்க. ஏம்மா நான் ஒன்றுமே சொல்லலாமா, அவங்க எல்லோரும் சிரிச்சாங்க, பட் எனக்கு உண்மையில வந்து துரத்துல மாதிரி வந்துச்சுமா அப்படின்னு சொன்னாலும் அந்த பிள்ளை நம்பவே இல்லை. ஏன்னா விஜய் சேதுபதி சார் வந்து உண்மையிலே வந்து இப்படி கேட்கணும், அதாவது இப்போ லவ்வை பற்றி கேட்கணும் அப்படின்னா வெளியே இருக்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க, ஏன் அப்படி கேட்காம இருக்கணும். ஸோ இது விஜய் சேதுபதி சார் வந்து வேண்டடாக பண்ண மாதிரி தெரியலை. ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வீட்டெல்லாம் சுற்றி காட்டுங்க. ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் வரும்போது நான் வீட்டெல்லாம் சுற்றி காட்டினேன், அதாவது வீட்டெல்லாம் வந்து ஆடியன்ஸ் காட்டினேன். பட் இப்போ நீங்கள் வாழ்ந்துட்டீங்க, இப்போ எப்படி இருக்குது இந்த வீடு எப்படிலாம் இருக்குது அப்படின்னு காட்டுங்கன்னு சொன்னால் எல்லோரும் காட்டினாங்க. காட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பரிசு இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதாவது இந்த இது காட்டினதுக்காண்டி ஒரு பரிசு அப்படின்னு சொல்லிட்டு கார்டன் ஏரியா கூட்டு போனோம். கார்டன் ஏரியா கூட்டு போனோன்னா ஒரு பெரிய பிளாக் கலர் பெட்டி இருந்துச்சு, அதில் ரிப்பன் மாதிரி கட்டிட்டு கயிறு மாதிரி இழுத்து வச்சுருந்தாங்க. ஸோ 3, 2, 1 அப்படின்னு சொன்னோன்னா இழுத்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் வரிசையாக பிடிக்க ஆரம்பிச்சாங்க. பிடிச்சோன்னா இழுத்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, என்ன வித்தியாசமாக இருக்குது இது கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ என்னென்னு பார்த்தா மினியேச்சர் மாதிரி, அதாவது கொழுகு மாதிரி, அதாவது சின்ன சின்ன பொம்மைகள் நம்ம ஆடுவோம்ல அதே மாதிரி அந்த வீட்டில் இருக்கிற மினியேச்சர்ஸ் மாதிரி அவங்க இருக்கிற கேரக்டர்ஸ் என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்களே அது அப்படியே மினியேச்சர்ஸ் மாதிரி பண்ணி அதில் வச்சுருந்தாங்க. ஸோ அப்படி தான் இருந்துச்சு, அந்த மினியேச்சர்ஸ் மாதிரி இருந்துச்சுல. ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் ஹாப்பியாக எல்லோரும் செமையாக இருக்குது சார் அப்படின்னு அவர் கிளம்பிட்டார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு எவிக்ஷன், அதாவது இப்போ வந்து 4 பேர் இருக்காங்களா, அதில் ஒரு ஆள் வெளியே போகணும்ல. ஸோ அந்த எவிக்ஷன் எப்படி தான் இருந்துச்சு, கிஃப்ட் பாக்ஸ் ஆஃப் ஃபுல்லாக நிறைய பேசினாங்க. ஸோ இதில் எப்படி கிஃப்ட் பாக்ஸ் வந்து எப்படி பண்ண போகிறாங்கன்னா, எல்லாத்தையும் நீங்கள் பிரிங்க, அதில் வந்து ஒரே இடத்துல வந்து, அதாவது ஒரே கிஃப்ட் பாக்ஸில் வந்து கார்டு இருக்கும், அதை கண்டுபிடிச்சி அதில் யார் பேர் இருக்காங்க அவங்க வெயிட் ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லோரும் தேடுறாங்க, பார்த்தா லாலிபாப்லாம் கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் திவ்யா கண்டுபிடிச்சாங்க அது கார்டை கண்டுபிடிச்சோன்னே ஃபஸ்ட்டு வந்து நான் நினச்சேன் விக்ரம் தான் வெளியே போகிறேன்னு நினச்சேன். நெக்ஸ்ட்டில் பார்த்தா அரோரா வெளியே போகிறாங்க. ஸோ அரோரா வெளியே இருந்ததுக்கப்புறம் பிக் பாஸ்லேருந்து ஒரே ரெக்வஸ்ட் கேட்டாங்க. என்ன ரெக்வஸ்ட்னா, பிக் பாஸ் இந்த வீட்டோட நேரம், அதாவது என்னோட நேரம் முடிஞ்சிருச்சு இந்த வீட்டிலேருந்து அப்படின்னு சொல்லி போகாமல் ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னால், ஸ்கிரிப்ட் எழுதுகிற அங்கே இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க வந்து ஸ்கிரிப்ட் எழுதி என்ன சொன்னாங்கன்னா, இந்த வீட்டிலேருந்து வெளியே போகிற முதப்படி, அதாவது ஒன்று முன்னேற்றத்துக்கு முதப்படி அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்டை மாற்றிருந்தாங்க. ஆனால் அது நல்லா தான் இருந்துச்சுப்பா. அது உண்மையிலேருந்து பிக் பாஸ் டீமை பாராட்டியாங்க. பிக் பாஸ் பேசினாரான்னு தெரியல, பிக் பாஸ் டீம் பேசி அதை ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாங்கன்னு தெரியல, பட் அந்த விஷயம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வெளியே போகிறதுக்கு முன்னாடி அங்கேருந்து எல்லாத்துக்குமே வந்து ஹாய் பாய், அதாவது நம்ம போயிட்டு வர எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. இப்போ சபரி வந்து நான் வந்து உன்கிட்ட வந்து என்னோடய பொண்ணாக இருந்தால், அதாவது என்னோட நிறைய கேரக்டர்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சி, என்னோட பொண்ணாக இருந்துச்சுன்னா நான் வந்து இப்படி தான் வளர்ப்பேன், உன்னோட கேரக்டர் சிமிலராக வளர்ப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் சபரி நீங்கள் வந்து இவரோட கேரக்டர்ஸ் பிடிச்சி நீங்கள் வந்து என் பொண்ணை இப்படி தான் வளர்ப்பேன் அப்படிலாம் சொல்கிறது இல்லை ஓகே. பட் உங்களுக்கு கல்யாணம் ஆகி உங்கள் ஒய்ஃப்கிட்ட கேட்டு தானே இது முடிவு எடுக்கும், அதுக்கு நீங்களே முடிவு எடுத்துருந்தீங்க, இது தப்பு சபரி. சரி அதுக்கப்புறம் வந்து திவ்யா வந்து முத்தெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஏங்க கேர்ள்ஸும் முத்தம் கொடுக்குறீங்க மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. எப்போ பார்த்தாலும் கேர்ள்ஸும் முத்தம் கொடுத்துருக்கீங்க. ஆனால் பசங்க நாங்கள் என்றைக்காவது பசங்க முத்தம் கொடுத்துருக்குமா? இது வந்து ஒரு வன்மையாக கண்டிக்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து வெளியே போனாங்க, இது அரோரா வெளியே போனாங்க. வெளியே போனதுக்கப்புறம் அங்கே வந்து விஜய் சேதுபதி மீட் பண்ணிட்டு
என்னப்பா நீ வந்து படிக்க போகிறேன்னு இல்லை படிக்க போறியா இல்லை ஆக்ட் பண்ண போறியா அப்படிங்கிறதுக்கு, இல்லை சார் நான் வந்து படிக்க தான் போகிறேன், ஏன்னா அந்த காசு வச்சு நான் படிக்கணும்னு நினச்சிருந்தேன் சார்னு சொல்லிச்சு. சரி படிக்கிறேன் எப்படி படிப்பேன்னு கேட்டதுக்கு, நான் படிக்கலாம் மாட்டேன் அவ்வளோவா, பட் நான் வந்து ஒரு டாப் 80% எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுது. அம்மா 80% நீயா எடுத்துட்டேன்னா அது வந்து படிப்பு கிடையாதுமா, நீ அதை புரிஞ்சு அதை தெரிஞ்சுக்கிட்டு படித்தாதான் படிப்பு. ஸோ இது என்ன கணக்கிலே தெரியல. இந்த டாக்டர் படத்தில் வர்ற மாதிரி ஒரு மீம் தான் வருது. அதாவது இந்த நான் எவ்வளோ தடவை சொன்னேன், அறிவு இருக்கிற பொண்ணுக்கு, அதாவது அழகாக இருக்கிற பொண்ணுக்கு அறிவு இருக்காது, அறிவு இருக்கிற பொண்ணுக்கு அழகாக இருக்காது, அந்த மாதிரி தான் கேட்டகரியில் இருக்குது. சும்மா படிக்க போகிறேன்னா அது என்ன எதுக்காண்டி பர்பஸ், என்ன பர்பஸ்னே தெரியாமல் படிக்கக்கூடாது. சும்மா படிக்க போகிறேன் எல்லாரும் படிக்க போகிறாங்க அப்படின்னு மைண்ட் செட்லேயே இருக்கக்கூடாது. பட் அந்த பொண்ணு என்ன மைண்டில் பேசுறதுனே தெரிய மாட்டேங்குது. ஸோ அப்புறம் உள்ள உட்கார வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா 3 வத்தையுமே கூட்டு வந்துட்டாங்க. அதாவது 3 வத்தையும் கூட்டு வரல. ஸோ அந்த வீட்டோட மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணாங்க. அதாவது வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக, அதாவது இப்போ பிக் பாஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இதுதான் நான் கடைசியாக பேசுகிற உங்களோட பேரை உச்சரிக்க போகிறேன், கடைசியாக பேசுகிற வார்த்தையும் இதுதான், இதோட நான் க்ளோஸ் பண்ண போகிறேன், இதோட அடுத்த சீசன் தான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க. சீசன் 9 க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து லிவிங் ஏரியா, பாத்ரூம், பெட்ரூம், கிச்சன் எப்படி எல்லாத்தையும் காட்டிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணாங்க. எல்லாத்தையுமே கரண்ட் ஆஃப் பண்ணி கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு அவங்கள வந்து இங்கே கொண்டு வந்துட்டாங்க. அதாவது ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தாங்க. ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து இன்னொரு 3வது ஆளை தூக்கணும்ல, அது எப்படி தூக்குறாங்க அப்படின்னு நோட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு எப்படி தூக்குனாங்க தெரியுமா. ரொம்ப ரொம்ப மட்டமான ஒரு ஸ்கிரிப்ட் அது. எப்படின்னா இந்த படம் வரைவாங்களா, அது மீன் ஒரு மாதிரி க்ளூ மாதிரி வச்சு அதை வரைவாங்க. அதில் வந்து நம்ம ஜிக்னாவோ இல்லை ஒரு மண்ணை தூக்கி போட்டோன்னா அதை ஒட்டிட்டு அதில் ஒரு உருவம் தெரியும், அதுதான் அவங்க வந்து எவித்தணும் அப்படின்னு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து அதிகாலத்தில் அது வந்து ஒரு நல்லா இருக்குது, ஐ மீன் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக காட்டி ஒரு மாதிரி பரபரப்பாக காட்டின போல. சும்மா அவங்க வராங்க, ஒரு ஆள் வரைகிறாங்க, இங்கே வந்து மண்ணை தூக்கி ஐ மீன் ஜிக்னா மாதிரி தூக்கி போட்டு அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இல்லை, அது வேறு மாதிரி காட்டியிருந்துருக்கலாம். சரியா, அது ஒரு பெரிய மைனஸ். அதில் பார்த்தா யார் ஜெயிட்டாக இருக்குது, அதாவது யார் செகண்ட் ரன்னர் அப்படின்னு பார்த்தா விக்ரம். ஓகேவா, விக்ரம் ஆல்ரெடி வந்து அந்த கப்பை பற்றி பேசும்போதே என்ன செஞ்சிருந்தேன்னா, எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. நம்மளோட என்னோட தங்கச்சியாக நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சுபிக்ஷா தான் எனக்கு கப்பு வேணும், கப்பை பற்றி நிறைய விசாரிச்சுட்டு இருந்தா, அதாவது கப்பை பற்றி நிறைய சொல்லிட்டு இருந்தா. பட் எனக்கு கொஞ்சம் ஆசை இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் ஆசை இருந்துச்சு தவிர மற்றபடி எனக்கு கப்பு மேலே இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு விக்ரமே சொல்லியிருப்பார். ஸோ இது பெரிய விஷயமே கிடையாது விக்ரமை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் என்ஜாய் பண்ணி வெளியே போனார். ஆனால் இதில் ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன விஷயம்னா, அவங்க அப்பா, அதாவது அவங்க 3 பேர் வெளியே இருந்தாங்களே, வெளியே இருந்தால் அவங்க பேரண்ட்ஸ், அவங்க அம்மீன் பொண்டாட்டியோ இல்லை அவங்க அப்பா அம்மாவோ பேசியிருந்தாங்க. அப்போ திவ்யாவோட அப்பா வந்து பேசுகிறாங்க விட்டு ஆற்றுன்னு ஆற்றுறாங்க. விஜய் சேது சார் மட்டும் இல்லாமல் திவ்யாவே மண்டே சொல்லிய ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கள் அப்பா இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு மண்டே சொல்லிய ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வார்த்தை சொன்னாங்க, திவ்யா வந்து ரொம்ப கட்டுப்படுத்தி இங்கே வந்து ரொம்ப அமைதியாக இருந்தா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ விஜய் சேது சாருக்கே வந்து ரொம்ப ஷாக்கு, என்னதான் அமைதியாக இருந்தாளா, ஓ இதுவே அமைதினா அப்போ வீட்டில் என்ன மாதிரி சண்டை போட்டிருப்ப, என்ன மாதிரி கத்திருப்ப அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் உண்மையில் வந்து அவங்க கத்துறதுலாம் நம்ம மைண்டில் வரும்போதெல்லாம் வந்து இதுவே அமைதினா இன்னும் எவ்வளோ அமைதியாக இருக்கும் வீட்டுக்குள்ளே, அப்படி ஐ மீன் வீட்டில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நமக்கு மைண்டில் ஓடுது. அப்படிதான் இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் விக்ரம் வெளியே போயிட்டாரா. ஸோ விக்ரம் வெளியே போன அப்புறம் 2 பேர் தாங்க. ஸோ 2 பேர்த்த கையை தூக்கிட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சு விடுவாங்க, அந்த ஷோவை முடிச்சு விடுவாங்க. பார்த்தா கையை தூக்கிட்டு திறக்குன்னு இறக்கிட்டு இந்த மாநிலத்தில் இருக்கிற ஹெட்டு, அப்புறம் வந்து இந்தியாவோட ஹெட்டு அப்படின்னு எல்லாத்தையும் கூட்டு, விஜய் டிவியில் இருக்கிற ஹெட்டெல்லாம் கூட்டு அவங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் பேசணும். ஏன் சார் சிம்பிளாக தூக்கி முடிக்கிறத பற்றி ஏன் தேவையில்லாமல் உட்காந்து அவரை கூட்டு அவங்களுக்கு ஒரு வேலையை எடுத்து அப்படி தான் நமக்கு தோணுச்சு. சரி ஓகே, ஏதோ பேசிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு பேசியாச்சு. சரி பேசி முடிச்சுட்டாங்க. சரி அதுக்கப்புறமா தூக்குறத விட்டுட்டு தூக்குற மாதிரி தூக்கிட்டு பாட்டு நிப்பாடுங்க, நான் கொஞ்ச நேரம் நான் பேச போகிறேன் அப்படின்ட்டு அவர் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்காரு. ஐயோப்பா, சிம்பிளாக திவ்யான்னு தெரிஞ்சு போச்சு, திவ்யாவை காட்டிட்டு முடிச்சிட வேண்டியது அப்படி தான் நமக்கு தோணுச்சு. சரி அதுக்கப்புறம் வந்து பாட்டு நிப்பாடினாங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு இருந்தால. சரி அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு அப்புறம் வந்து கையை பிடிச்சிட்டேன். 2 கையை பிடிச்சிட்டு இந்த கமல் சார் மாதிரிலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதாவது மேலே தூக்கி கீழே இறக்கி, மேலே தூக்கி கீழே இறக்கி அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணால், சிம்பிளாக வந்து 3, 2, 1 என்னங்க, நான் என்னோட சேர்ந்து என்னங்க, நான் வந்து சொல்லிடுறேன் அப்படின்னா 3, 2, 1 என்னோட அந்த வின்னரி சீசன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு திவ்யான்னு கை தூக்கிட்டாங்க சிம்பிளாக. அது எப்படின்னா, அதாவது இப்போ வந்து சிம்பிளாக கையை தூக்கினா நமக்கு ஒன்றுமே தெரியாதுல, ஓகே நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு தான் இருக்கும். இல்லை நம்ம ஜெயிச்சிட்டோமா அப்படின்னு ஒன்றுமே இருக்காது, அதாவது பெரிய எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, அதே மாதிரி தான் திவ்யாவுக்கு இருந்துச்சு. நம்ம ஜெயிச்சிட்டோமா அவ்வளோதான் இருந்துச்சு ரியாக்ஷனே. ஏன்னா அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷனே இல்லை, அதாவது பயம்படுத்தி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காட்டின மாதிரி காட்டிட்டு பேச அந்த இந்த எக்ஸ்பிரஷனே இல்லாதனால, அதாவது ஒரு மாதிரி பரபரப்பே இல்லாதனால சும்மா திவ்யா வின்னர் அப்படின்னு சொன்னா ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் திவ்யாவுக்கும் அதே மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ திவ்யாவே எக்ஸ்பிரஷன் கொடுக்காம கடைசி கொஞ்ச நேரம் கழிச்சு ரியலாக்ஸ் ஆகுது. ஓகே நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ரியலைஸ் ஆகிட்டு ஓ அப்படின்னு வாயெல்லாம் பற்றிட்டு அப்போ வந்து ஹாப்பி ஆகிட்டு இருந்தாங்க. அது ஆனால் உண்மையிலே சபரி அதில் பாராட்டியாங்க. சபரி வந்து ஓவரால் எவிட்டாக இருக்கும்போதெல்லாம் ரொம்ப விசிலடிச்சு ஆரவாரம் பண்ணி எந்த வித நெகட்டிவ் இல்லாமல்
ஒரு மாதிரி இது மாதிரி, அதாவது ஒரு குட் பர்சன் அப்படின்னு தான் இருந்தாங்க. உண்மையிலே சொல்ல போனால் நிறைய பேர் இந்த சீசன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்குமே சபரி நடிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க அம்மா அப்பாவும் சொன்னாங்க நடிக்கிறாங்க, ஆனால் பட் வீட்டுக்குள்ளே இருக்காங்க, ஐ மீன் அவங்க கோ கண்டஸ்டன்ஸ் கோ ஆர்டிஸ்ட் இருப்பாங்களே சீரியல் நடிச்சவங்க, அவங்களாம் வந்து இல்லைப்பா அவங்க நடிக்கலப்பா அப்படின்னு உண்மையை சொன்னதுக்கப்புறம் அப்புறம் உள்ளே இருக்கிறவங்களும் உண்மையை சொன்னாங்களே, அதாவது கண்டஸ்டன்ஸும் நிறைய இருந்து இப்போப்பா இவன் நடிக்கலப்பா உண்மையிலே இருந்து குட் சோல் அப்படின்னு சொன்னாங்களே. ஸோ அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் நம்பினாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னும் வரைக்குமே சபரி நம்பலை, அதாவது சபரி வந்து ஃபேக்காக நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தா சபரி வந்து ஒரு சபரி மாதிரி ஒரு நல்லவன் இருக்கிறான்னா அவன் வந்து நல்லவனே இருக்கான், அதாவது உலகத்தில் நல்லவனே கிடையாது மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணுறோம். அவன் நல்லவன் கிடையாதுப்பா அவன் நடிக்கிறான் அப்படின்னு நம்ம ட்ரீட் பண்ணுறோம். கணக்குப்படி பார்த்தா அவன் நல்லவனா இருந்து போட்டுமே, ஏன் நம்ம வந்து அவன் நல்லவனாக இருந்தாலே அது ஃபேக் அப்படின்னு நம்ம மைண்ட் செட்டு மாற்றுறோம். ஸோ அது ஒரு பெரிய மைனஸ் தான் நம்மகிட்ட இருந்து, அதை கொஞ்சம் மாற்றுறது ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் இது யாராவது தெரிஞ்சு, ஐ மீன் உங்கள்கிட்ட அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஏன்னா என்கிட்டையும் சம்டைம்ஸ் இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் இந்த சீசன் 9 தொடங்கும் போது சபரி நடிக்கிறான்ப்பா அப்படி தான் எனக்கு இருந்துச்சு. பட் இதெல்லாம் நடக்கும்போது இப்படிலாம் நடக்கும்போது நம்ம வந்து ஏன் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டோம், ஒருத்தர் நல்லவனாக இருந்தால் ஏன் அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டோம்னு மட்டும் மைண்டில் வருது. ஸோ அது உங்கள்கிட்ட இருந்துச்சு, நான் கண்டிப்பாக மாற்றிருக்கேன். நானும் மாற்ற ட்ரை பண்ணியிருக்கேன், நான் மாற்றிட்டேன். பட் ஃபுல்லாக மாற்றிட்டேன்னா எனக்கு தெரியும், நான் அடுத்த இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது தான் தெரியும். கண்டிப்பாக நான் மாற்றுவேன், நீங்களும் மாற்றிருங்க. ஸோ அதுக்கப்புறம் திவ்யா வச்சுட்டாங்களே, அப்புறம் என்ன நடக்கும், திவ்யா வந்து முத்தம் கொடுத்துட்டு அங்கே வீட்டுக்குள்ள நான் சொன்னதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது இதுதான் முதல் ட்ராஃபி, நான் வந்து நிறைய இடத்துல நாமினேட் ஆவேன், ஆனால் பட் எங்கேயுமே கப்பு கிடைக்காது, பட் இதனோட முதல் ட்ராஃபி அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து 50 லட்சம், எப்பவுமே வந்து 50 லட்சம் நிறைய சீசனில், எப்பவுமே இல்லை, நிறைய சீசன் வந்து 50 லட்சத்தை முழுசாக கொடுக்க மாட்டாங்க. அந்த பணப்பட்டி எடுத்து போனாங்கன்னா அந்த பணப்பட்டியில் எவ்வளோ அமௌண்ட்டு போதோ அந்த அமௌண்ட்டை கழிச்சுட்டு தான் கொடுப்பாங்க. அதாவது போன சீசன் தான் வந்துச்சுனாங்க, ஐ திங்க், சாரி மறந்துச்சு. பட் இந்த சீசனில் அப்படியே முழுசாக 50 லட்சம் கொடுத்தாங்க. சரி, முழுசாக 50 லட்சம் கொடுத்தாங்க, சந்தோஷம். அதுக்கப்புறம் ஒரு கார் கொடுத்தாங்க, அதாவது இந்த கிராண்ட் விட்டாரா காரை கொடுத்தாங்க. ஸோ அந்த காரை அது செகண்ட் ரன்னர் அப்பான சபரிக்கு கொடுத்துருக்கலாம். எனக்கு அது ரொம்ப பெரிய உறுத்தல். ஏன்னா சபரிக்கு ஒன்றுமே இல்லை, 2 பேர்த்தையும் கூட்டு வந்திருக்காங்க. இப்போ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போ கானா வினோத்தும் திவ்யாவும் இருந்தாங்கன்னா சரி பெரிய டிஃப்ரென்ஸ், சரி ஓகே கொடுக்கலன்னா கூட பெரிய லெவலில் எனக்கு வந்து இது இருந்திருக்கேன். பட் இப்போ திவ்யா சபரின்னு வரும்போது அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வருது. ஸோ கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். டிவி சைட்லேருந்து இதை யோசித்து பார்த்துக்கலாம். அட்லீஸ்ட் வேறு ஏதாவது கொஞ்சமாக அது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ எக்ஸ்ட்ரா கொடுத்தா ஒரு மன திருப்தியாக இருக்குது. ஏன்னா செகண்ட் ரன்னர் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான், ஒரு சின்ன கேப்பில் தான் போயிருக்கு. ஸோ கொடுத்துருக்கலாம். ஸோ அது ஒரு பெரிய மைனஸாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இது ஜெயிச்சதுக்கப்புறம் விஜய் சேது சாரே சொன்னார், நீ உண்மையிலே குட் சோல்ப்பா, நீ நல்லவன், நானே நடிக்கிறேன்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் நீ உண்மையிலே குட் சோல், சீக்கிரமாக கல்யாணம் முடிக்குமா, கல்யாணம் ஆசை வந்துச்சு அப்படின்னு அவங்க அம்மாட்டையும் சிபாரிசு பண்ணிட்டு இருக்காங்க, கல்யாணம் முடிச்சு வைங்க அப்படின்னா. அதெல்லாம் செம பண்ணால் போயிடுச்சு. அவ்வளோதான் முடிஞ்சுது, கணக்குப்படி பார்த்தா அதோட முடிஞ்சுது. அப்புறம் வந்து குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் இந்த கப்பெலாம் கொடுத்துருந்தாங்களே அதெல்லாம் வச்சு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்து சீசனை முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த சீசன் முடிச்சதுக்கப்புறம் உண்மையை சொல்ல போனால் ஸ்டார்டிங்கில் வேறு மாதிரி போய் எண்டிங்கில் வேறு மாதிரி போச்சு. பட் இந்த சீசனில் எனக்கு தெரிஞ்சு 1-2 கண்டஸ்டன்ஸை தவிர மற்றபடி பெருச லெவலில் எனக்கு அவ்வளோ நிறைய கண்டஸ்டன்ஸை பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட்டாகவே இல்லை. ஸோ அடுத்த தடவை யாராவது, அதாவது இந்த கம்யூனிட்டி அதில் வர ஒரு ஆள் சொல்லியிருப்பார், நான் தான் இந்த இன்டர்வியூ எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்கிறவங்க ஆளுக்கெல்லாம் வந்து யோசிக்கப்பா, கொஞ்சம் நல்ல ஆளுங்களா உங்களை போட்டால் கொஞ்சம் டாக்ஸிக்காக இல்லாமல், டாக்ஸிங்கில் ஒரு ஃபைட்டிங் ஒரு காம்படிஷன் அது மாதிரி இருக்கும். பட் ஃபுல்லாக டாக்ஸிக்காக இருந்துச்சு, ஒரு மாதிரி வல்கராக போச்சு. எதுக்கு சீசனை பார்க்கணும் அப்படின்னு எரிச்சலாக வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா உள்ள நிறைய கண்டஸ்டன், இந்த பாரு, திவாகர், இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. உண்மையை சொன்னால் பிரவீன் நல்ல கண்டஸ்டன்ஸ் தான் வெளியே போகும்போது, பட் உள்ளே வரும்போது ரொம்ப அந்த ஆட்டிடியூட்லாம் மாறிச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப தலக்கணமாக மாறுது. ஸோ அந்த மாதிரி வெளியே போனால் ரிட்டர்ன் வரும்போது நம்ம இன்டர்வியூ எடுக்கும் போதோ கொஞ்சம் இதாக கொடுத்து அனுப்புங்கப்பா. ஏன்னா எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக சண்டை போட்டுட்டே இருக்குது மட்டும் ஷோ கிடையாது. கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்டிங்காக அந்த தேர்ட் சீசன்லாம் வந்துச்சுல, அந்த சீசன் கம்ப்ளீட்டாக அவ்வளோ வந்து உங்களுக்கு ஓடாது, கண்டிப்பாக ரெவன்யூவே இருக்காது. ஏன்னா ஃபுல்லாகவே வந்து பாசம் வளர ஓடிட்டு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்காது. பட் கொஞ்சம் ஃபைட் இருக்கும், கொஞ்சம் அந்த மாதிரி சீசனில் இருந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குல்ல. ஸோ அதை பார்த்து கொஞ்சம் முடிச்சு விடுங்கப்பா, சரியா? இப்போ உங்களுக்கு இந்த ரிவ்யூன்னு கிடையாதுன்னு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி கொடுத்துருப்பேன் அந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கல எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸ் பண்ணிட்டு போங்க. இது பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி நம்ம நிறைய வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம 2 பேரும் இது ஒரு பாட்காஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி ட்ரை பண்ணுவோம், புதுசாக ஒரு மாதிரி ட்ரை பண்ணணும்னு நினச்சி பண்ணியிருக்கேன். பட் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் சொல்லணும், பிடிச்சிருந்தா தான் நம்ம கண்டினியூ பண்ண முடியும். பிடிச்சிருந்தா பிடிக்கல எனக்கு கண்டினியூ சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க. அப்புறம் வந்து என்ன பிரச்சனை எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணால் தான் எனக்கு தெரியும். கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணிட்டு போங்க. ஸோ அடுத்த வீடியோ ஒரு நல்ல வீடியோவில் வர வரைக்கும் நான் தான் உங்கள் விஸ்வா. பாய்.